எங்கள் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காய் மீண்டும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதித்தோம். இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக என்னுடைய சிந்தனைகளை திருப்புகிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு கர்த்தாவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தாவே அப்பா சீர்படுத்துவோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே ஆவி ஆத்மா சரி ஆண்டவரே ஆவி ஆத்மாவை ஆண்டவரே இதயத்தின் நினைவுகளை வகையறுத்து காண்பிக்கிற வேத வசனமானது எங்கள் குறை குற்றங்களை ஆண்டவரை சுட்டி காட்டும்படியாகவும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஆண்டவரை இணைந்து வாழ நாட்களில் எங்களை சீர்படுத்தவும் ஆண்டவரே உமக்குள்ளே விலங்கடையும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவ பக்தி உள்ள வாழ்க்கை அந்த தளத்திலே பேச விரும்புகிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நாங்கள் எப்படியும் வாழ்ந்து பரலோகம் போகலாம் என்று நாங்கள் நினைக்க முடியாது. நாங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் கடைசி நாட்களிலே பிரியமானுடைய கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கடைசி காலங்களிலே அதாவது கிறிஸ்தவர்களிடையே எப்படிப்பட்ட சுபாவமுள்ளவர்களாய் அவர்களுடைய நிலை மாறும் என்பதை எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. வசனத்தை வாசிக்கப்படும் சோழன் வாசிப்பார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் குறும்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பாய்க்கிறவர்களாயும் துறைகளாயும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பாய் உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் நலனை மறுதளிப்பவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. அப்ப இறுதி பகுதியில் நான் தெரிந்து கொண்ட தலைப்புக்காக தேவ பக்தியின் தேவ பிரியராயிராமல் 4வது வசனம் கீழ் பகுதியிலே தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்ப இன்றைக்கு உலகத்தில் அதாவது இது ஆண்டவரை அறியாதவர்களை குறித்து சொல்லப்படவில்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை தேவனுடைய ராட்சியம் பேச்சிலே இல்லை பலத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அதனுடைய பலன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. அந்த பலன் தேவன் எங்களுக்கு ஒரு வல்லமுள்ள ஒரு பலமுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆனால் வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட அதாவது விட்டு விலக சொல்கிறார் பவுல் இவற்றிற்கு. அப்படி என்று சொன்னால் நாங்கள் உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தால் நாங்கள் உண்மையாக தேவபக்தியாய் வாழ முடியாது. மிகவும் கவனமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழுகிறோம் அதன் நிமித்தம்தான் பரலோகம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எனவே இந்த தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் பரலோகம் போக முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கடைசி காலிலே எச்சரிப்பின் சத்தத்தை எங்கள் வேதம் சொல்கிறது. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வேதம் சொல்கிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்றும் தேவ பக்தி இந்த காலத்துக்கும் இனிவரும் காலத்துக்கும் வாக்குத்தத்தம் உடையதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் உலகத்திலே வாழ்க்கைக்கு நாங்கள் சரீர முயற்சி இப்போ பாடி ட்ரைனிங் என்று சொன்னால் இப்போ எங்களுடைய உடம்பை நல்ல முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலவிதமான முயற்சிகளை செய்துதான் அதை நாங்கள் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்கிறோம். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாங்கள் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்ப தேவ பக்தி உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் சிலது எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இதை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் இல்லாவிட்டால் எப்படி வாழலாம் அப்படி நாங்கள் வாழ்ந்து விடுவோம். அப்ப தேவன் ஒரு இதை கொடுத்திருக்கிறார், இதன்படிதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்ப தேவன் அதாவது வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுருவிலே 2வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே வாசித்து கேட்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிரை உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதை அப்படி செய்வார். பாருங்கள், அதாவது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை சோதனை காலம் வருகிறது, பிரியமானவர்களே, மகா உபத்திரவ காலம் வருகிறது. அந்த சோதனை காலம் வருவதற்கு முன்பதாக நாங்கள் தேவனை தேட வேண்டும். தேவன் எங்களை ரட்சிக்கிறார். அக்கிரமக்காரனை ஆக்கிரமைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாள் கண்டு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அப்ப ரட்சிக்கப்பட்டாலும் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே தேவன் அப்படிப்பட்ட காரணத்துக்கு தண்டியாமல் ஆண்டு விட மாட்டார். எனவே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு நாங்கள் பல முயற்சிகளை, அதாவது கஷ்டமான காரியத்தை ஒன்றும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லவில்லை. தேவன் அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, வேதம் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே நாங்கள் கவனமாக ஜீவனம் பண்ணி அந்த தேவனுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அப்ப முதலாவது பெரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், பிரதானமான ஒரு புத்தியவன் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து செய்ய வேண்டிய பிரதான ஒரு காரியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் அமைதலோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கலாம். 1 தீமோத்தேயு 2 முதல் 2 வசனங்கள் எப்படியாக சொல்லப்படுகிறது வாசிக்கலாம். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்ப ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்பாங்க. நாங்க சொல்றோம், எங்களுடைய சூழ்நிலைகளிலே பக்தி இல்லா பக்தியாளர்களால் வாழ முடியவில்லை. எங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் அவர்கள் பக்தியற்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம். சோதோம் கோமோராவிலே பிரியமானவர்களே, அதாவது லோத் இருந்து இதயத்திலே பாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படும் அக்கிரமங்களை கண்டு. அப்ப நாங்கள் உலகத்திலே பக்தியற்ற உலகத்திலே தான் நாங்கள் வாழுகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு ஜெபம் இல்லாமல் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம், ஒரு குடும்பம் என்றால் சில குடும்பத்திலே கணவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி அவிசுவாசி அல்லது கணவர் அவிசுவாசி. அப்பொழுது அவர்களுக்கு இந்த போராட்டங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆண்டவர் குடும்பமாய் ஆராதிக்க தெரிந்து கொண்டார் என்றால் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். எனவே நாங்கள் குடும்பமாய் இணைந்து நாங்கள் நல்லொழுக்கத்தோடு அமைதியோடு ஜீவனம் பண்ண, நாங்கள் இருக்கிற இந்த பட்டணத்திலே, நாங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே எந்த ஒரு இடையூறும் கலகமும் வராத வண்ணம் நாங்கள் பக்தியாய் வாழ்ந்து முடிக்க எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை ஏறெடுப்பது மாத்திரமல்ல, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எல்லா பக்தியோடும் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணலாம். அப்ப எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த தேசத்துக்கு சமாதானம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு சமாதானம் இருக்கும். அப்ப நாங்கள் இருக்கிற பட்டணம், நகரம், அங்கு ஆளுகை செய்கிறவர்கள், இவர்களுக்கு எல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி, அமைதல் உள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, ஆண்டவர் எங்களை தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பிள்ளைகள் ஜெபம், அதாவது எங்களுக்கு தேவை என்பதை தேவைக்காக மாத்திரமல்ல, உலகத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். வேதம் சொல்வதற்கு கீழே நீங்கள் பார்த்தால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று 3வது வசனம் சொல்லுது. அப்ப பாருங்கள், ஆண்டுடைய சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப இதற்கு எங்களுடைய முயற்சி, எங்களுடைய திறமையினாலே முடியாது. ஆண்டவர் தான் ஜனங்களை மாற்ற வல்லவர். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து நாங்கள் ஜனங்களுக்காக விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்களை ஏறெடுத்து அதிகாரம் உள்ளவர்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி கலகமில்லாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கல்லிட வேண்டும் என்று நாங்கள் அணுதினமும் நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் பிரியமானவர்களே, நாங்கள் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை
அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கும் பங்குள்ளவளாகும் பொழுதும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்கள் இப்படி, அதாவது அந்த எத்தனை வசனங்களை வாசித்தீங்க? 7 வரை மட்டும் வாசி. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 10 வரை வாசி. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொல்லி போன குடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அப்ப மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே எப்படி இருக்க வேண்டும்? அதிக ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் ஒன்றை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் கூட்டி, அதாவது நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா என்று சொல்லி நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும் சொன்னால் நாங்கள் கனி கொடுக்க முடியாது. மாறாக அதாவது இவைகள் இல்லாதவன் அவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி குருடனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு அநேகர் பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பேச்சிலே, அதாவது விசுவாசிகள் போன்ற பேச்சு, ஆனால் நடத்தையிலே பிரியமானவர்களே வேதம் சொல்லுவது கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது என்று சொல்லி. எனவே நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழுவதற்கு இந்த உலகத்திலே அங்கே சொல்வது எல்லாம் செய்து முடித்தாயிற்று. இச்சையினால் உலகத்துக்கு நான் தப்பி திவ்ய சுவாத்துக்கு பங்குள்ளவர்களாகப்பட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவர்களால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளவு நன்றி. அப்ப ஜீவனுக்கும், அதாவது நித்திய ஜீவனுக்கும் இந்த தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கும் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஒன்றையும் தேவன் அங்கு தரவில்லை என்று சொல்லவில்லை. அப்ப இயேசு இதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். உடனடியாக நடக்கிற காரியங்கள். அப்ப நாங்கள் ஆண்டவரிடத்திலே அழைப்பையும் ஆகையால் சகோதரர் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதை உறுதிப்படுத்தி ஜாக்கிரதை இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறி விடுவதில்லை. அப்ப மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் ஒன்றோடு ஒன்று எங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா, எங்களுக்குள்ளே அதாவது தைரியம், அடுத்தது ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகளை எல்லாம் நாங்கள் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்ல. பாருங்கள், ஒரு மருத்துவர் பலவிதமான இதுகளை சொல்லுவது போல ஒரு நோயாளிக்கு இவைகளெல்லாம் கூட்டி நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்வது போல பேதுரு ஆவிக்குரிய காரியங்களுக்கு சொல்லுகிறார். இவைகளை கூட்டி வழங்கட்டா அவங்களுக்கு அப்ப நாங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா, நாங்கள் இவைகள் எல்லாம் இல்லாதிருந்தால் நாங்கள் கனி கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமாயிருந்து நாங்கள் தேவபக்தியாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் கரை இல்லாமல் வாழ வேண்டும் என்று யாக்கோப்பு சொல்லுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் தலைவடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்ப எது சுத்தமான பக்தி என்று சொன்னால், அதாவது நாவை அடக்காமல் ஒருவன் தான் பக்தி உள்ளவர் என்று சொல்லி அதாவது இருந்தால் வீணான பக்தி என்று சொல்லப்படுகிறது. நாவை அடக்கம் அப்படின்னா நம்முடைய நாவடக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
எப்படி எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று நாங்கள் இருக்க வேண்டும். நாவினால் புறம் கூறாமல் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் 15. அப்ப நான் இயேசுரான் மனிதன் பேசும் வீண் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாவை பற்றி ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை துதிக்கிறோம், அதே வாயினாலே மனிதனை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிற்கு புறப்படுகிறது. இப்படி இருக்கலாகாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நாவடக்கம் இல்லாமல் நான் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் சொன்னான், அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் மாத்திரமல்ல, அவருடைய பக்தி வீணாயிருக்கும். அடுத்தது சொல்லப்படுகிறது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிக்கிறது. இது பொது நலன்களை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தது அதோடு இணைந்து உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வது. அப்ப கிறிஸ்துவம் இன்றைக்கு ரெண்டையும் செய்ய வேண்டும். பொது நலனும் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் கரைபடாமலும் வாழ வேண்டும். இன்றைக்கு கரைபட்டு பொதுநலம் செய்கிற நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. நிறைய ஜனங்கள் உலகத்திலே சினிமாக்காரர்கள் கூட பொதுநலம் செய்கின்றார்கள். நல்ல காரியங்களை செய்வதற்கு உலகத்திலே பலவிதமான நிலையிலிருந்து மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட காரியங்கள் என்று அதாவது நாங்கள் பார்க்கும் பொழுது ஒருவழி அவருடைய பேருக்காக புகழுக்காக அவர்கள் செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும், அதே நேரத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கரைபடாமல் வாழ வேண்டும். எனவே கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த தேவபக்தி வீணான தேவபக்தி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாங்கள் வீணாக நாங்கள் தேவபக்தி உள்ளவர்களாய், அதாவது கடைசி நாட்களிலே சொல்லப்பட்ட அந்த வேஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாங்கள் வாழாதபடிக்கு உண்மையாகவே வாழ்ந்தால், ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தால் அது ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்து முடிப்பதற்கு பலவிதமான காரியங்களை நாங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் எங்களுக்குள்ளே உலகத்தின் காரியங்கள் நுழைந்து நாங்கள் கனி கொடுக்காமல் போய்விடுவோம். அதனாலே மற்றவர்களுக்கு நஷ்டம் இல்லை, எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் நஷ்டப்படுத்துகிறோம். அதனால் தான் எங்களுடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சீர்திருத்துகிறார். அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட பாத்திரவான்களாயிருக்கும்படி நம்மை தேவன் தயார்படுத்துகிறார். உலகத்தால் கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பக்தியாய் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அதாவது இன்றைக்கு பலவிதமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆண்டவர் விரும்புகிற தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்னவென்று சொன்னால் எபிரேயரிலே 12ஆம் அதிகாரம் 28-29 இப்படியாக சொல்லப்படுகிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி அப்படி என்று சொன்னால் பட்சிக்கும் அக்கினி பாவங்களை கண்டிக்கும் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். அவர் ஆண்டவர் எங்களை பயபக்தியோடு ஆராதிக்கிறதா அவருக்கு பிரியமான ஆராதனை. ஆராதனையில் பிரியமுள்ளவர், துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அப்ப 2-3 பேருடைய நாமத்திலே கூடி அங்கே கூப்பிடும் பொழுது அவர் நம் நடுவில் இறங்குகிறார். அது எப்படி தேவன் வருவார் பாருங்கள். நாங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் ஆராதனை செய்யும் பொழுது தேவன் இறங்கி வர மாட்டார். தேவன் அதாவது பயபக்தியோடு யார் கூடி வருகிறார்களோ அங்கே தேவன் இறங்கி வருவார். அப்ப நாங்கள் தேவனை அதாவது தேவ பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு தேவ சபையை தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவது நாங்கள் எவ்வளவு முயற்சி, எவ்வளவு வீடுகளில் இருந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆலயத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதயத்திலே நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பிரசன்னம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்குகிறோம். தேவன் இறங்கி வருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கி பயபக்தியோடு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரிய பரிசுத்த அலங்காரத்தோடு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை நாங்கள் பற்றிக் கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. அவர் அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கரை இல்லாமல் அப்படின்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பக்தியோடு பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அடுத்தது உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது பலவிதமான உலகத்திலே பாருங்கள் மனிதர்களுக்கு தேவைகள் அதிகரித்து கொண்டே போகும்.
ஒன்றை அடைந்தால் அதுக்கு மேலானது என்ன என்பதை மனிதர்கள் நோக்கிக் கொண்டே எப்பொழுதும் இருப்பார்கள். திருப்தி இல்லாமல், அதாவது ஒரு இந்த காரியம் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதுகளை கிடைத்து விட்டால் இது அதன் மேலான காரியங்கள் எங்களுக்கு வேண்டும் என்றதோ எதிர்பார்க்கிற மனம்தான் மனிதர்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பக்தியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6-8 வரை. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அப்ப போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். காரணம், உலகத்திலே ஒன்றும் கொண்டு வரவில்லை, போய் கொண்டு போக மாட்டோம். ஆனால் உண்ணவும் உடுக்கவும் அது மனிதர்களுக்கு அத்தியாவசியம். உண்ணவும் உடையும் அத்தியாவசியம் பெற்றுமானவர்களே. அது வேதம் தெளிவாக சொல்வது, மனிதனுக்கு உடையும் உணவும் அவசியம். எனவே இது ஆண்டவர் நம்மை போஷிக்கிற, பறவைகளை போஷிக்கிற தேவர் நம்மை போஷியாமல் இருப்பார். எனவே நாங்கள் எங்களுடைய மனதிலே போதும் என்ற மனம், அப்ப மனம் இன்றைக்கு மனிதர்களுடைய அப்படி ஒரு மனம், அதாவது ஜனங்களுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒன்றை மட்டும் உணர்ந்தோமாக இருந்தால், இந்த உலகத்திலே ஆண்டவர் பலவிதமான காரியங்களை உணர்த்திக் கொண்டிருக்கிறார் மனிதர்களுக்கு. ஒன்றையுமே நாங்கள் உலகத்தை விட்டு கொண்டு போவதில்லை என்பதை அநேக, அதாவது இந்த பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறார்கள், இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது, நாங்கள் மறிக்கைக்கு ஒன்றும் கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லி. அப்போ உலக மக்களே உணர்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிருக்கு போராடி தப்பினவர்களை நான் சொல்கிறார்கள், ஆண்டவர் எங்களை இப்படி இன்ன இதில் இருந்தோம், நாங்கள் நினைச்சோம் எல்லாம் பெர்ஃபெக்ட், ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அவர் உணர்த்தி இன்றைக்கு ஆண்டவர்களை வைத்திருக்காருன்னு சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்ப நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து, இயேசுவின் வருகை நிச்சயம், எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோடு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, போதும் என்ற ஒரு மனதோடு வாழ்ந்து, தேவ பக்தியாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே போதும் என்ற மனதோடு தேவ பக்தியாய் நாங்கள் வாழுவோம் என்று இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று 2000 ஆண்டுகளாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் இந்த வருகைக்கு எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்ப்பு ஒன்று இருக்க வேண்டும். இப்ப எங்க உறவு யாரும் தூரத்திலே போனால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல இயேசு திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வருகைக்காக யார் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் ஒரு சிலராகவே காணப்படும். எனவே நானும் நீங்களும் இந்த இயேசுவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். வேறு வசனங்களை வாசித்து பார்ப்போம். தீத்து 2வது அதிகாரம் 11-14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது 13வது வசனம் சொல்ற, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாவதற்கும். அப்படின்னா மகிமையின் ராஜா மகிமையோடு மேகங்களிலே அவர் வரப்போகிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதற்கு முன்பதாக நீங்கள் வசனம் பார்த்தால், ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி, அவபக்தியையும் லௌதீக இச்சைகளையும், அப்படின்னா உலகத்தில் இருக்க இச்சைகளை நாங்கள் வரைத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவன். அப்ப எப்படியும் வாழலாம் என்று வேதம் சொல்லவில்லை. கவனமாக நாங்கள் வாழ்ந்து, எதிர்பார்ப்புள்ளோர் வாழ்ந்து, கொடுக்கப்பட்ட தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி, நாட்கள் கொள்ளாது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப ஆண்டவர் அதைத்தான் இங்கே வேதம் இறுதி வசனத்தை நாங்கள் தீத்துக்கு பவுல் சொல்லுகிறார், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள், ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாய். அப்ப தேவ ஊழியர்களுக்கு வேதம் அதிகாரம் கொடுக்கிறது அப்ப ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி கடிந்து கொள்ளும்படியாக. எனவே இந்த நாட்களில் கடிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தப்புவித்துக் கொள்வதற்கு. எனவே உலகத்தோடு ஒத்து நாங்கள் வாழலாம், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியின் நடுவிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய், கபடமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த நாட்களில், அதற்குத்தான் நமக்கு வைராக்கியம் தேவை. வைராக்கியம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போல நாங்கள் அந்த உலகத்தின் மக்கள் மத்தியிலே நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். ஏனோ தான் ஒன்று நாங்கள் வாழக்கூடாது, உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் பிரியமானவர்களே, அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் நாங்கள் இருக்க முடியாது. வேதம் சொல்லுங்கள், சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுங்கள், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எனவே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் வாழ்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே எல்லாம் நிம்மதியாய் வாழ முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் சொன்னால் என்ன? அதாவது துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லியிருக்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பாருங்கள், நீங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டும் பொழுது, தேவ பக்தி, வைராக்கியமான ஒரு தேவ பக்தி வாழும் பொழுது உங்களை நோக்கி பிரச்சனைகள் உலகத்திலிருந்து எங்களுக்கு வரும். எனவே இவைகளுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. வேதம் சொல்வது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று. எனவே நாங்கள் உண்மையாய் வாழும் பொழுது எங்களை நோக்கி பிரச்சனைகள் அங்கே வந்து கொண்டிருக்கும், துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். பவுல் அதை அனுபவித்தார், அதை அவர் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அதை சொல்லுகிறார். அதைத்தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10-12 வரை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10-12 வரை. நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன இந்த வார்த்தை? இப்ப இதுக்கு பிறகு நாங்கள் பக்தியாய் வாழ வேண்டுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். துன்பங்கள் வரும், ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து பவுலை விடுவித்த தேவன் நம்மையும் அவர் விடுவிக்கிற தேவனாக. பவுல் சொல்லுகிறார், அநேக துன்பங்களை நான் சகித்தேன். அப்ப சகிப்புத்தன்மை நமக்கு தேவையாக இருப்பது. இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, பாடுகளை நாங்கள் சகிக்கும்படியாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த உலகத்திலே மேலோட்டமாய் வாழ்ந்து முடித்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், அநேகர் ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை தான் வாழ்க்கை என்றல்ல. உண்மையாய் நாங்கள் ஆண்டவர்கள் கொண்டு பக்தியாய் வாழும் பொழுது உலகத்திலே துன்பங்கள், உபத்திரவங்கள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் விடுவிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதி சீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்க போகிறது, அதிகமான கனமைகள் உண்டாக்க போகிறது. நாங்கள் பரலோகத்தை காண்கின்ற உலகத்தை நாடி ஓடவில்லை, காணாத பரலோகத்தை நாடி ஓடுகிறோம். எனவே இந்த நாட்களில் நாங்கள் உலகத்திலே வாழுகிறோம், உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்தி
தேவ பக்தியாக நாங்கள் வாழ்ந்து பரலோகம் இயேசு வரும் பொழுது நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சில காரியங்களை ஆண்டவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பரலோகம் கூட்டுகிறாரல்ல. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை சரியான முறையிலே ஆண்டவர்களை பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம்தான் நம்மளை ரட்சிக்கவில்லை. இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்ந்து பரலோகம் போவது ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லோரையும் ஆண்டவர் எடுத்திருக்கிறார். ஏன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? உலகத்துக்கு நாங்கள் சாட்சியாக இருந்துதான் மற்றவர்களுக்கு நாங்கள் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அதாவது நாங்கள் அவர்கள் மனிதர்கள் உங்களுடைய நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். அப்ப நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். அப்ப நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம்னா என்ன? நாங்கள் தேவனுடைய இதன்படி நாங்கள் வாழும் பொழுது உலக மக்கள், அதாவது உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்பார்கள். எனவே அவர்களுக்கு எப்பொழுதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. அருமையான சகோதரியே, இந்த நாளிலே தேவர்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் தமக்கென்ற ஒரு சொந்த ஜனங்களாக எங்களை வேறு பிரிந்திருக்கிறார். எனவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அது ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து நாங்கள் பக்தியோடும் தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருந்து அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு எவ்வளவு பயத்தோடும் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. எனவே எவ்வளவு பரிசுத்தமும் பக்தியும் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பேதுரு அங்கே அநேக இடங்களில் எழுதுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அருமையான சகோதரியை தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் அவசியம், ஜாக்கிரதை அவசியம், கரையில்லாத வாழ்வு வாழ வேண்டும், பக்தியாய் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், போதுமென்ற மனதோடு நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவ பக்தியோடு நாங்கள் வாழலாம். வருகைக்கு எதிர்பார்த்து வாழுவோம், துன்பங்களை நாங்கள் சகித்து நாங்கள் வாழுவோம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை அவர் விடுவிப்பார். எனவே இந்த குறிப்புகளை மனதிலே வைத்து இந்த நாளிலும் தேவன் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற உலகம் எங்கும் பல ஊழியக்கார் மூலமாக சொல்லப்படுகிற நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே வேதம் சொல்வது, ஆண்டவர் சொல்வது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. எனவே ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். எப்படி வாழ்ந்து பரலோகம் போக முடியாது. ஆண்டவருக்கென்று அவரை பிரியமாய் பக்தியோடு நாங்கள் வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். எனவே இந்த நாளிலே எழுந்திருந்த எங்களை ஒப்புக் கொடுப்போம், எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை எங்களை மைக்குள்ள மாற்றும், உடைய ஆண்டவரை சாயலாய் மாற்றும். உண்மையாய் நாங்கள் ஒரு வேஷமான வாழ்க்கை வாழாமல் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு வாழுகிற கூட்டத்திலே நாங்கள் வாழாமல் சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடைய கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவர்கள் வந்து பாடி குறித்து ஆராய்க்க போகிறார். இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறிட மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுதே. தேவஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே, நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே. உந்தன் மணவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பிடி, உந்தன் மணவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பே. தேவஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன்
இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆமாண்டவரே, அப்பா நீ ஆதி அன்பில் பிறந்தாய் என்று குறைவுள்ளவனாயிருக்காய், உண்மையே எனக்கு ஒரு குறையும் என்று வெளிப்படுத்தினே சொல்லப்பட்டபடியானவரே, ஆதி அன்பை இழந்து ஆண்டவரே ஆடம்பரம் நிறைந்து அநேகர் பின்மாறி ஆண்டவரே கர்த்தாவே மங்கின் திரிகள் எல்லாம் அணைகிறதே. ஆண்டவரே நீ மனதுருகி ஆண்டவரே ஜனங்களை மீட்டுக் கொள்வீராக என்று சொல்லி இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே சோதோம் கோமோராவிலே இதயத்திலே வாதிக்கப்பட்ட லோத்தை போல ஆண்டவரே பட்டணங்களிலே நீதிமான்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே இதயத்திலே வாதிக்கப்பட்டு உடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற ஜபங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கப்படட்டும். சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனக்கூட்டத்தை எழுப்புவீராக. ஆண்டவரே இந்த நாளிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வாழுகிற ஆண்டவரே கூட்டத்தை விட்டு விலகி வாழ கர்த்தாவே நீர் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழத்தக்கதான ஆண்டவரே ஒரு பக்குவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் நாமே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய நம்மை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு மைத்துள்ளது கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா நீர் செய்யப்படுறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆம் ஆம்.